இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு முக்கியமான புதிய தகவல் ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆதார் கார்டில் உள்ள முகவரியை எத்தனை முறை வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் தற்போது பெயர் மற்றும் முகவரியை மாற்றுவதில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. அதாவது பெயரில் இனிஷியலை முன்னால் போடுவது அல்லது பின்னால் போடுவதா, புள்ளி வைப்பதா அல்லது வைக்கக்கூடாதா என்ற சிக்கல் இருக்கிறது. இந்நிலையில் ஆதார் கார்டுடன் பேன் எண்ணை இணைக்கும் போது பெயர் மற்றும் இனிஷியல் குழப்பம் ஏற்படுகிறது. ஆதார் கார்டு என்பது அனைவருக்கும் முக்கியமான ஆவணங்களில் ஒன்றாக உள்ளது. அரசின் நலத்திட்ட உதவிகளை பெற, குழந்தையை பள்ளியில் சேர்க்க, புதிதாக வங்கி கணக்கை ஆரம்பிக்க போன்ற எல்லாவற்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருந்து வருகிறது. தமிழகத்தில் உள்ள ஆதார் மையங்களில் புதிய ஆதார் பதிவு செய்யப்படும் போது பெற்றோரின் ஆதார் கார்டில் உள்ளது போல பிறப்பு சான்றிதழில் பெயர் இருக்க வேண்டும் என்ற விதிமுறை இருந்தது. ஆனால் தற்போது பெயர் முழு பெயராகவோ அல்லது இனிஷியலுடன் வரும் முழு பெயர் இனிஷியல் முன்னதாகவும் பின்னர் பெயரும் இனிஷியல் பின்னதாகவும் இருந்தாலும் புதிய ஆதார் கார்டு பதிவு செய்யலாம் என்று இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் இனிஷியலுடன் பெயர் இல்லாவிட்டாலும் புதிய ஆதாரை பதிவு செய்யலாம் என்று கூறப்பட்டுள்ளது. ஒருவேளை இனிஷியலை சேர்க்க வேண்டுமென்றால் அதை ஆன்லைனில் கூட அப்டேட் செய்து கொள்ள முடியும். முன்னதாக வேலூர் மாவட்டத்தில் ஆதார் மைய ஒருங்கிணைப்பாளர் ஜெயச்சந்திரன் தலைமையிலான குழுவினருக்கு இந்த தகவல் அண்மையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து கலெக்டர் அலுவலகம் உட்பட 7 மையங்கள், தாலுக் அலுவலகங்களில் இயங்கி வரும் ஆதார் மையங்கள் என அனைத்திலும் இந்த நடைமுறை கொண்டு வரப்பட்டுள்ளதாக ஆதார் மைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆதார் சம்பந்தமாக வெளியான முக்கிய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.